கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று ஜூலை மாதம் 31ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இந்த மாதத்தின் நம்ம கடைசி நாளில் வந்திருக்கின்றோம். 31ஆவது நாளில் வந்திருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதையும் நம்மை காத்து வந்த, நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நம் மனதார இன்று நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லி மனதார நீங்கள் இருதயத்தில் தோணும் பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதத்தில் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கின்றார். பலவீனங்கள் சுகவீனங்களில் இருந்து எல்லாம் எத்தனை பேரை காத்து நடத்தி கொண்டு வருகின்றார். இவ்வளவோ ஆபத்து மோசங்களில் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இதோ இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். கர்த்தர் என்ன சொல்லுகிறாராம்? உன் மீட்பர், நான் உன்னுடைய மீட்பர், உன்னை மீட்டு எடுக்கின்றவர், மீட்டு எடுத்தவர், நான் உன்னுடைய மீட்பராக இருக்கிறேன். உன்னை தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் நான் தான். தாயின் கர்ப்பத்தில் உன்னை ஒளிப்பிடத்தில் தாழ்விடங்களில் அழகாய் உருவாக்கி தாயின் கர்ப்பத்தில் கொண்டு வந்து அழகாய் நம்மை காப்பாற்றி பூரணப்படுத்தி நம்மை பிரசவத்தில் நம்மை காப்பாற்றி அருமையாக இந்த பூமியில் நம்மை நடத்தி கொண்டு வருகின்றவர் நம்முடைய ஆண்டவர். அவர் என்ன சொல்லுகிறாராம்? நானே கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்கிறார். உன்னை மட்டும் உருவாக்கினது மாத்திரமல்ல, உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததே நான் தான். உன்னுடைய மீட்பராக இருக்கிறேன். உன்னை இந்த பூமிக்கு ஜீவன் கொடுத்து கொண்டு வந்தது நான் தான். அப்போ நான் தான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகின்றார். அப்போது தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எப்போது இருக்கணும். நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தாயின் கர்ப்பத்தில் கைவிடாத தேவன் என்றும் கைவிட மாட்டார். முதிர் வயதிலும் கைவிட மாட்டார். நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நம்மை கைவிடாமல் நடத்துவார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவர் என்ன செய்கிறாரா? நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அவர் தான் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். நானே வானங்களை விரித்தவர், ஒருவராய் வானங்களை விரித்தவர். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே வானங்களை உண்டாக்கினார் என்று பார்க்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்றாரு, அவர் கட்டளையிடுறாரு, வானங்களை உருவாக்கினார். அதே நேரத்தில் பூமியை பரப்பினேன் என்று சொல்லுகின்றார். பூமியை உண்டாக்கினவர் நான் தான், வானங்களை விரித்தவர் நான் தான். அதே நேரத்தில் நான் கட்டுக்கதைக்காரர்களின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரனின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாராம்? என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் வானங்களை நான் தான் உருவாக்கினேன், பூமியை நான் தான் பரப்பினேன். அப்போ நான் என்ன செய்வேன்? உனக்கு விரோதமான குறிகளை எல்லாம் அபத்தமாக்குவேன், பொய்களை எல்லாம் விழப்பண்ணுவேன். அதாவது எருசலேமை நோக்கி குடியேறுவாய் என்றும் யூதாவின் பட்டணங்களை நோக்கி கட்டப்படுவீர்கள் என்றும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களையெல்லாம் எடுப்பிப்பவர் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய வாழ்க்கை பாழாய் போய் இருக்கலாம், உங்களுடைய வீடு இடிக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய குடும்பம் உடைந்து போய் இருக்கலாம். அவர் சொல்லுகின்றார், உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது நான் தான். தாயின் கர்ப்பத்தில் உன்னை காப்பாற்றி இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் நான் தான். எல்லாவற்றையும் செய்கிறேன். எருசலேமை குடியேறு என்று சொல்லுவேன், யூதாவின் பட்டணம் என்று சொல்லி நம்மை பார்க்கிறார். தேவ ஜனத்தை பார்க்கின்றார். தேவ பிள்ளைகள், நீ கட்டப்படு என்று சொல்லுவேன் என்று சொல்லுகின்றார். அப்போ உங்களுடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்த தேவன் அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன்னு சொல்லுகின்றார். உங்களுக்கு விரோதமான மந்திர தந்திர பில்லி சூனியங்கள் குறிகள் இவைகளெல்லாம் அபத்தமாக்குவாராம். ஞானிகள் உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ அழகா ஞானமாக ஒருவேளை கோர்ட் கேஸ் என்று சொல்லி இந்த சட்டத்தையே தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி
அழகா உங்களுக்கு விரோதமாக பல திட்டங்களை போட்டு உங்களை கவிழ்த்து போட்டு வைத்திருக்கலாம், உங்களை கவிழ்க்க திட்டமிட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஞானத்தை எல்லாம் நான் அபத்தமாக்குவேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் மாறாக நீ கட்டப்படு, நீ குடியேறுவாய், உன்னுடைய வீடு கட்டப்படும் என்று சொல்ல என்னால் கூடும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுடைய வீட்டை கட்டுவிப்பார், உங்களுடைய வீட்டை குடியேற்றுவிப்பார், உங்கள் குடும்பத்தை அழகாய் ஆசீர்வதிப்பார். அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். வானங்களை விரித்திருப்பவர் மாத்திரமல்ல, உங்கள் வீட்டையும் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் ஆண்டவரே ஒருவராய் நீர் வானங்களை விரித்தவர், பூமியை பரப்பினவர். நீர் ஆண்டவரே எங்கள் மீட்பரும், தாயின் கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினவரும். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. இது உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த பகுதியிலெல்லாம் வேதனைப்பட்டு இருக்கிறார்களோ, இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்களையெல்லாம் ஒழிய பண்ணி ஆண்டவரே அப்பா, நீர் இவர்களை கட்டுவிப்பீராக, அவருடைய வாழ்க்கையை எடுத்து நிலை நிறுத்துவீராக. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து ஆண்டவரை சீர்படுத்தி நிலை நிறுத்துகிற நீர் பிள்ளைகளுடைய குடும்பங்களை கட்டப்படு என்று சொல்லி இந்த நாளில் நீர் நிலைப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.